காலையில் ஏஞ்சிங்கன்னா காஃபி டீ அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ராத்திரி ஊற வச்ச பழைய சாதம் இருக்கு இல்லையா, அதோட தண்ணி காலையில் குடிச்சு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கன்னாங்க. அது நிஜமாவே அது ஒரு மேஜிக்காக எனக்கு ஒர்க் ஆச்சு. ஆனால் அது வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய கட் பாக்டீரியாவுக்கு இவ்வளோ சூப்பராக மிராக்கிள் பண்ணுமா? அதுக்கு வந்து ஒரு குட் ஃபீட் இல்லையா ஆக்சுவலாக? அது ப்ரோபயோட்டிக்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப உகர்ந்தது அந்த ஃபுட்டு. ஸோ நான் என்னோடய டயட்டில் வந்து அந்த கட் பாக்டீரியாக்காக ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த பழைய சாதத்தோட கஞ்சி. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த நெல்லிக்காய், அதுக்கப்புறம் கறி லீஃப்லாம் சொல்கிறாங்க. பக்கத்து கடையில் போயிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து நானும் காலைல அந்த பபுள் கம் மாதிரி சூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம பாடிக்குன்னு சொல்லி ஒரு சர்டன் கேலரிஸ் தேவைப்படும், ப்ரோட்டீன் தேவைப்படும். அதை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை சேர்த்து சாப்பிடும் போது மட்டும்தான் அது உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக தரும். இப்போது முருங்கைக்கீரையில் இருக்கிறது, கறி லீஃபில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஜென்ரலாக வைட்டமின் ஏ, பி, சி, இ, கே இந்த மாதிரியான வைட்டமின்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக ஸ்நாக்ஸ் அப்படின்னு சாப்பிடக்கூடியதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சூப்பர் ஃபுட்ஸ். இது எல்லாமே முருங்கை ரொம்ப எல்லாமே சூப்பர் ஃபுட் சொல்லுவாங்க. கறி லீஃபும் அதே மாதிரி தான். முடிக்கு தேவையான பீட்டா கேரட்டின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதில் அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம ஒரு 4-5 சாப்பாட்டில் போட்டு எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக முடிக்கு சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ். ஸோ நமக்கு பாடியை வந்து சர்வை பண்ணுறதுக்கு பாடி என்ன பண்ணும், மசிலுக்கு வந்து ப்ரோட்டீன் தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதுக்கு தான் தரும். செகண்டரி தான் முடி. ஸோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த நியூட்ரிஷன் முடிக்கே போகாது. அந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். ஒரு டெய்லி ரெக்வயர் நீட்ஸுக்கு வந்து சாப்பிட்றோம், அதிலிருந்து தான் முடிக்கும் வந்து போகும். ஏன்னா இது சஸ்டைனபிள் டயட்னு நம்ம பேசுகிறோம். சஸ்டைனபிள் டயட்னா இப்போ நம்ம முடிக்காக நான் இதை சாப்பிட்றேன் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கவே கூடாது. நம்ம என்னன்னா நம்ம வாழ்வியலாக அதை எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இது எனக்கு ஏன் ஈஸியாக இருந்தது அப்படின்னா, நான் வந்து ஒரு 6 மீல் சாப்பிடுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் மீல். அது நான் ரொம்ப வருஷமாகவே கிட்டத்தட்ட 14 இயர்ஸாகவே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என் போர்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி பிரித்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, நான் வந்து என்னோட பாடி வந்து கேலரி, அதாவது நம்ம பிஎம்ஆர்னு சொல்லுவாங்க, மெட்டபாலிக் ரேட்டுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து இதே வெயிட்டை ஒரு 12 வருஷமாக மெயின்டைன் பண்ணுறேன். அதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. எனக்கு முடிக்கு ரொம்ப அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நானும் பார்த்துருக்கேன், இந்த டேப்லெட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. எழுதி கொடுத்துட்டு நம்ம திரும்பி ஒரு 3 செஷன் போயிட்டு அப்போ ரிசல்ட் இல்லைன்னா, அது வந்து அதோட யூசஸ் என்ன, மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் எதுவுமே சொன்னாமல் அப்படியே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. டயட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ராப்பர் ஃபுட் டயட் எடுத்துக்காங்க, ஆயில் சேர்க்காதீங்க, பிக்கிள் சேர்க்காதீங்க. இதுதான் ஒரு டாக்டர் சொல்கிறது. எனக்கு நீங்கள் ஒரு டாக்டர் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே கஞ்சி தண்ணி குடிப்பா அப்படின்னு சொன்னதே எனக்கு வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்குங்க. எப்படா இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை, நீங்கள் அதுதான் எனக்கு வந்து அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்றதுக்காக செட் பண்ணேன். ஏன்னா கன்சல்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். நான் போய் பேசும்பொழுது கன்சல்டேஷன்லேயே இவங்க இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணுறாங்களே, அப்போ கண்டிப்பாக அவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்கான பாயிண்ட்டே அதுதான்.